அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்த நாளில எஸ்ராவின் புஸ்தகத்தை வாசிக்க துவங்கலாம். எஸ்ராவினுடைய முன்னுரை, எஸ்ரா என்னும் நூல் குறிப்பேட்டின் தொடர்ச்சியாக வருகிறது. கிமு 538 பாரசீக மன்னர் சைரஸ் பாபிலோனியாவை கைப்பற்றினார். அதே ஆண்டில் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை அளித்து யூதாவுக்கு திரும்பி செல்ல அனுமதித்தார். செருபாபேலின் தலைமையில் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பகுதியினர் முதலில் திரும்பி வந்தனர். திரும்பி வந்த இஸ்ரேலர் எருசலேமில் அழிந்திருந்த கோவிலை திரும்பவும் 515 கட்டி எழுப்பி புனிதப்படுத்தினர். மீண்டும் அங்கு வழிபாடுகள் நடத்தினர். சில ஆண்டுகளுக்கு பின் எஸ்ராவின் தலைமையில் இஸ்ரேல் மக்களுள் மற்றொரு பகுதியினர் திரும்பி வந்தனர். எஸ்ரா ஒரு குரு, திருச்சட்ட வல்லுனர், உடன்படிக்கையின் மக்களாகவும் இறைவனின் புனித மக்களாகவும் தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்களின் சிறப்பு நிலையை காக்குமாறு அவர்களின் மறைவாழ்விலும் சமூக வாழ்விலும் மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார். மேலும் அவர் இறையாட்சி இஸ்ரேல் மக்களிடையே நிலவுமாறு அரசியல், மறை ஆகியவற்றின் பொறுப்பை குருக்களிடமே ஒப்படைத்து அவற்றிற்கான சட்டத்திட்டங்களை வகுத்து தந்தார். இந்நூலின் பெரும்பகுதி எபிரேயத்திலும் சிறு பகுதி அரமேயத்திலும் எழுதப்பட்டுள்ளன. இதன் முன்னுரை. இந்த நூலில் உள்ள உட்பிரிவுகள் சிறையிருப்பினின்று திரும்பி வருதலின் முதல் பகுதி, கோவிலை மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டு அர்ப்பணிக்கப்படல், சிறையிருப்பினின்று எஸ்ராவின் தலைமையில் திரும்பி வருதலின் இரண்டாம் பகுதி ஆகிய உட்பிரிவுகளோடு நாம் எஸ்ராவின் புத்தகத்தை வாசிக்க துவங்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் முதல் பகுதியை வாசிக்கலாம். யூதர்கள் நாடு திரும்ப சைரஸ் மன்னனின் ஆணை. எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார். எனவே சைரசு ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார். பாரசீக மன்னர் சைரசு கூறுவது, விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மண்ணுலகத்தில் உள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார். அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக. அவர்கள் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக. எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள். எஞ்சியுள்ள ஒவ்வொருவனும் எங்கும் தங்கியிருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலுக்கு தன்னார்வ காணிக்கை அனுப்புவதோடு அவனுக்கும் வெள்ளி, பொன் மற்ற பொருள்கள் கால்நடையாவற்றை கொடுத்து உதவுவார்களாக. அப்பொழுது யூதா பென்யமீனுடைய குலத் தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எருசலேமில் ஆண்டவரின் கோவிலை கட்ட செல்லுமாறு ஆண்டவரால் தூண்ட பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள். அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் தன்னார்வ காணிக்கை அனைத்தும் கொடுத்தது அல்லாமல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருள்களையும் கால்நடைகளையும் விலை உயர்ந்த பொருள்களையும் கொடுத்து உதவினார்கள். நேபுகத்நேசர் எருசலேமில் இருந்த ஆண்டவரின் கோவிலுக்கு உரிமையான பாத்திரங்களை எடுத்து வந்து தன் தெய்வங்களின் கோவிலில் வைத்திருந்தான். அவற்றை சைரசு மன்னன் திரும்பி கொடுத்தார். பாரசீக மன்னனான சைரஸின் பொருளாளரான மித்ரதாத்தின் கையில் அவற்றை ஒப்படைத்தார். அவர் அவற்றை யூதாவின் தலைவரான சேஸ்பட்சரிடம் எண்ணி கொடுத்தார். அவற்றின் எண்ணிக்கை பின்வருமாறு: பொன் பாத்திரங்கள் 30, வெள்ளி பாத்திரங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வேறு வகையான வெள்ளிக்கிண்ணங்கள் 410, மற்ற பாத்திரங்கள் 1000, பொன் வெள்ளியிலான பாத்திரங்கள் அனைத்திலும் 5400. இவற்றையெல்லாம் சேஸ்பட்சரும் பாபிலோன் அடிமை தனத்திலிருந்து எருசலேம் திரும்பி வந்தவர்களும் கொண்டு வந்தார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட எஸ்ராவின் புஸ்தகம் முதல் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. பிரியமானவர்களை, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.